வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொத்தமல்லி இலை தக்காளி சட்னி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் நான் என்னென்ன பொருள் சேர்க்க போகிறேன்னா, கொத்தமல்லி வந்து ஒரு கட்டை எடுத்திருக்கேன், தக்காளி வந்து ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக 3 எடுத்திருக்கேன், பச்சை மிளகா, உளுந்து, இதை மட்டும் சேர்த்து நம்ம எப்படி இன்றைக்கி தக்காளி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை அப்படி இல்லைன்னா கூட இதை சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம், கெட்டியாக வச்சு. சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து எப்பயும் நம்ம சட்னிக்கு வதக்கத்துக்கு சேர்ப்போம்ல, அந்தளவு சேர்த்தாலே போதும், ரொம்ப சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதில் வந்து உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்து தான் இன்றைக்கி நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். உளுந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த சின்ன பவுலில் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக. இப்போது உளுந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுப்பரட்டட்டும். இப்போது உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இதை தனி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதே எண்ணெயில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை கூட ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் வந்து ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். எண்ணெய் ஆல்ரெடி ஹீட்டாக தான் இருக்குது. அந்த காட்டம் போகணுங்கிறதுக்காக தான் எண்ணெயில் நம்ம வதக்குறோம். இப்போது பச்சை மிளகாலாம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இதையும் தனி பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போது அதே எண்ணெயில் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டு சொன்னல, இந்த ஒரு கட்டு இலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது கொத்தமல்லி இலை நல்லா வதங்கட்டும். ரொம்ப சுண்டெல்லாம் வதங்க வேண்டாம், மீடியமாக வதங்கினா போதும். எதுக்காக மீடியமாக வதங்கினா போதும்னு சொன்னேன்னா, இந்த மாதிரி வந்து கொத்தமல்லி இலை புதினா இலைலாம் எண்ணெயில் போட்டோன்னே நல்லா சுருண்டுரும், அதனால தான் சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி இலையும் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. இதையும் வந்து அந்த பிளேட்டுக்கே மாற்றிடலாம் தனியாக. இப்போது அதிலே கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அதையே நம்ம கட் பண்ணி வச்சா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய தக்காளியை நான் காமிச்சேன்னா ஃபஸ்ட்டு அந்த 3 தக்காளியுமே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சப்போஸ் தக்காளி ஒன்று கம்மி பண்ணிவிட்டு புளி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். நான் வந்து 3மே தக்காளியாக சேர்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து தக்காளிக்கு எண்ணெய் அதில் கொஞ்சம் இல்லை, அதனால் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்கலை, கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்காக. பார்த்திங்கன்னா வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா ஜூஸ் வெளியில் வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா ஜூஸ் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக. இப்போது மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம எல்லாமே வந்து தனித்தனியாக வதக்குனதுனால இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி. இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துச்சு. இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். நான் எப்போயுமே சொல்லுவேன், தேங்காய் எண்ணெய்க்கு மட்டும்தான் வந்து நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். கார சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி எல்லா சட்னிக்குமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன், அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும்னு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சி வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சு வச்சு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து பாத்திரத்தை கழுவிட்டு அதில் தாளித்தேன். நீங்கள் வந்து சப்போஸ் அது விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் கொட்டிக்கலாம், அப்படி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா நம்ம இதெல்லாம் வதக்கி அரைச்சதுனால அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம கொத்தமல்லி இலை தக்காளி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்றைக்கி இட்லி பண்ணியிருக்கேன். இட்லியோட சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி தோசைக்கு சப்பாத்தி பூரிக்கு கூட சாதத்துக்கு கூட நம்ம வந்து இவ்வளோ நைஸாக அரைக்காமல் ஒரு மாதிரி கொரப்பாக அரைச்சி தொட்டு சாப்பிட்டா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னியை வந்து நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.